நிர்வாகம் இப்ப சங்கத்தினுடைய நிர்வாகம் சாதாரணமா நிர்வாக குழுவிடம் இருக்கும். ஆனா அல்டிமேட்டான அதிகாரம் பேரவையிடம் தான் இருக்கும். சங்கத்தினுடைய இறுதியான அதிகாரம் யாருகிட்ட இருக்குங்க? பேரவை. சரியா? ஆனா பேரவைக்கு சாதாரணமா நிர்வாக குழு தலைவரோ அல்லது நிர்வாக குழுவுக்கோ அல்லது சங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கோ கொடுக்கப்பட்டுள்ள சட்டப்படி கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பறிப்பதற்கு பேரவைக்கு உரிமை கிடையாது. பேரவைதான் அல்டிமேட் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் பேரவைக்கு எந்த உரிமை கிடையாதுங்க. சட்டப்படி தலைவராலோ நிர்வாக குழு உறுப்பினர்களாலோ அந்த சங்கத்தின் அலுவலர்களாலோ செய்யக்கூடிய பணியில் குறுக்கீடு செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு கிடையாது? பேரவைக்கு கிடையாது. சரியா? இப்ப பேரவை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பேரவை கூட்டங்கள் பிரிவு 11, பிரிவு 32. பிரிவு 32 பேரவை கூட்டங்கள். இதுல பேரவை சாதாரணமா 2ஆ பிரிக்கலாம். பேரவை கூட்டம், பிரதிநிதித்துவ பேரவை. சரிங்களா? பேரவைன்னா என்ன, பிரதிநிதித்துவ பேரவைன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, சாதாரணமா நடக்கக்கூடிய எல்லாமே பேரவை கூட்டங்கள் தான். ஆனா பிரதிநிதித்துவ பேரவை கூட்டங்கள் எங்க வருது அப்படின்னு சொன்னாக்க, எந்த ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 5000க்கு மேல இருந்தாலோ அல்லது எந்த ஒரு சங்கத்தினுடைய செயல் எல்லை ஒரு வருவாய் மாவட்டத்திற்கு மேல், ஒரு மாவட்டத்திற்கு மேல் செயல் எல்லை கொண்டிருந்தாலோ அந்த மாதிரியான சங்கங்களில் பிரதிநிதித்துவ பேரவை கூட்டத்தை அமைக்கலாம்.